தேரிழந்தூர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். உலகத்தினுடைய இறுதி படை நம்ம தான். அந்த உலகத்தினுடைய இறுதி. நமக்கு முன்னாடி கொசு வந்துருச்சு, நமக்கு முன்னாடி ஈ வந்துருச்சு, நமக்கு பின்னாடி அல்லாஹ் எதையும் படைக்கல. ஹுவல்லதீ ஹலகலக்கும் மாஃபில் அர்லி ஜமீஆ சும்ம ஸ்தவா இல ஸமாய். ரொம்ப ஆழமான ஒரு தஃப்ஸீரே இப்னு அபி ஹாத்திம் ரலியல்லாஹ் இதுக்கு ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் எழுதுறாங்க. இதை சொல்றதுக்கு நேரம் இல்லை, வேற மீட்டிங்கில் பேசுவோம். நம்ம முக்கியமானது மனித படைப்புங்கிறது பெரிய ரகசியம். இது என்னோட ஷேக் அடிக்கடி சொல்லுவாங்க, மனித படைப்பு என்பது அல்லாஹுடைய ரகசியம்னு சொல்லுவாங்க. ஹிலாஃபத், ஹலீஃபாங்கிற வார்த்தை மனிதர்களுக்கு தவிர வேற எதுக்குமே அல்லாஹ் கொடுக்கல, ஹலீஃபாங்கிற வார்த்தை. அப்போ நம்முடைய பொறுப்பு என்ன? இந்த தீனை இந்த சமுதாயத்தில் பாதுகாக்கணும். அறம் சார்ந்த வாழ்வியல் வேணும். இந்த அறத்தை நிலைநாட்ட, ஈமானுங்கிறது அறம், அது ஒரு மிகப்பெரிய ஒழுக்கமான வாழ்வியல் கோட்பாடு. அதை நிலைநாட்டலைன்னா ஃபசதத்தா, உலகத்தில் குழப்பங்கள், பிரச்சனைகள், சண்டைகள், யுத்தங்கள், பட்டினி சாவுகள், இயற்கை சூழ்நிலை மாற்றங்கள், கால மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டுரும். அதனால் தயவு செய்து பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளை 6லிருந்து 7 வயதுக்குள்ள குர்ஆனை பார்த்து ஓதக்கூடியவங்களாக மாற்றுங்க. இது முதல் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் இருக்குது, 7 வயதிலிருந்து 12 வயதுக்குள்ள குழந்தைகளை கண்காணித்து வளருங்க. கண்காணிங்க, குழந்தைங்க எங்கே போகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, நண்பர்கள் யார், ஸ்கூல் டீச்சர்ஸ் யார். தனி ரூம் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா கதவில்லாமல் கொடுங்க, கதவில்லாமல் ரூம் கொடுங்க. அவங்கள கண்காணிங்க. சந்தேகப்பட சொல்ல வேணாம், சந்தேகப்படக்கூடாது, கண்காணிக்கணும். எங்களுடைய பார்வைகள் அவங்க இருக்கணும், கவனமான ஒரு பார்வை அவங்க மீது இருக்கணும். பெற்றோர்கள் தயவு செய்து குழந்தைகள்கிட்ட உட்காந்து பேசுங்க, முத்தம் கொடுங்க, தோள் மேலே கை போடுங்க, மடியில் படுங்க, ஒரு இன்பமான உறவுகளை ஏற்படுத்துங்க. 12 வயதுக்குள்ள உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பாண்டிங் ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பாண்டிங்கை யாரும் உடைக்க முடியாது. இங்கே என்ன பிரச்சனைனா, 12 வயது ஆகிறதுக்குள்ளேயே பாண்டிங் மிஸ் ஆகுது. அத்தாவை பார்த்து புள்ள பக்கத்திலே வரமாட்டேங்கிறான். எல்லாரும் சுதந்திரங்கிற எண்ணத்துக்குள்ளே வந்துட்டோம். அம்மாவுக்கு தனி ஃபோனு, ஒரே பெட்டு, படுக்கிறாங்க. அம்மா இங்கிட்டு படுப்பாங்க, தனி ஃபோன் பார்ப்பாங்க. அத்தா இங்கிட்டு படுப்பாங்க, அவர் யூடியூப் பார்ப்பாரு. குழந்தை நடுவில் அது ஏதாவது கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருக்கும். இந்த பாண்டிங் மிஸ் ஆகுது. இந்த பாண்டிங் மிஸ் ஆகும் போது பிரச்சனைகள் அதிகமாகும். இப்போ தெரியாது, நமக்கு வளர வளர தான் தெரியும். 13வது வயதிலிருந்து 19வது வயது வரைக்கும் நல்ல நண்பர்களாக இருங்க. சாப்பாடு ஊட்டுங்க. வாய்ப்பு இருந்தால் அத்தா பெண் குழந்தைகளாக இருந்தால் நெத்தியில் முத்தம் கொடுங்க. உணர்வு ரீதியாக டச் ஆகுங்க, உணர்வு ரீதியாக டச் ஆகுங்க. அடிக்கடி சொல்லுங்கள், நான் உங்களுக்கு துவா செஞ்சேன், எனக்காக நீங்கள் துவா செஞ்சீங்களான்னு கேளுங்க. எங்கள் அத்தா எங்கள் அம்மா இதுவரையும் என்கிட்ட கேட்பாங்க. இப்போ பேசும்போது கூட, அத்தா நான் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நேரம் துவா செஞ்சேன், எனக்கு நீங்கள் துவா செய்யுங்க. இந்த உணர்வு இருக்குதுல்ல, இந்த உணர்வு எங்களுக்குள்ள பாண்டிங்கை அதிகப்படுத்தும். நாங்கள் அப்படி பேச மாட்டேங்கிறோம், அப்படி உணர்வு ரீதியாக பேசலை. நம்ம வெறுமன மூளை ரீதியாக தான் பேசுகிறோம், அறிவு சார்ந்து பேசுகிறோமே தவிர உணர்வு சார்ந்து பேச மாட்டேங்கிறோம். உணர்வு சார்ந்து பேசும்போது தான் நமக்குள்ள அந்த இணைப்பு ஸ்ட்ராங் ஆகும். அதனால் அந்த வயது ரொம்ப முக்கியம். அந்த உணர்வு நம்மள்கிட்ட கிடைக்கல, ஒரு ஆணுக்கோ ஒரு ஆண் குழந்தைக்கோ பெண் குழந்தைக்கோ தாய் தகப்பன்ட்டு இருந்து அந்த உணர்வுகள் கிடைக்கலன்னா வேற எங்கேயாவது வரும்போது அங்கே போயிடுறாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து கேட்குறான், சாப்பிட்டியா? சாப்பிடல. நீ சாப்பிட்லையா? ஏன்பா நீ சாப்பிடல அப்படின்னு மெசேஜ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த புள்ள என்ன செய்யுது, அந்த பையன் என்ன செய்கிறான், அந்த பாண்டிங் அங்கே ஏற்பட்டுருது. பெற்றோர்கள் அந்த பாண்டிங்கை ஏற்படுத்துங்கன்னு சொல்கிறோம். பெற்றோர்கள் அந்த உணர்வுகளை குழந்தைகளுக்கு கொடுங்க. மனிதர் இருக்கிறானே, நம்ம எல்லாம் அல் இன்சான லைஃபுன், நாங்கள்லாம் பலகீனமான மக்கள். நிறைய பேசுவோம், சின்னோன்னு கால் வலி தாங்க முடியாது, தடுக்கி விழுந்தால் முடிஞ்சு போச்சு. பலகீனமான மக்கள் நம்ம. எமோஷ்னலி கோழைகள் நம்ம எல்லாருமே, எமோஷ்னலி கோழையான மக்கள். எமோஷ்னலி டக்குன்னு கோழை ஆயிடுவோம். அப்படி ஆகாமல் இருக்கணும்னா உணர்வு ரீதியான பாண்டிங் ஒரு பெற்றோருக்கும் ஒரு தாய்க்கும் மகளுக்கும் இருக்கணும், ஒரு அத்தாவுக்கும் மகளுக்கும் இருக்கணும், ஒரு அத்தாவுக்கும் மகனுக்கும் இருக்கணும். இந்த பாண்டிங் மிஸ் ஆகும்போது வேற எங்கேயாவது அந்த உணர்வுகள் ஏற்படும் போது டச் அங்கையாய் அப்படி போயிடறாங்க. அதான் பிரச்சனைக்கு காரணம். அப்போ அதனால் குழந்தைகள்கிட்ட நேரம் கொடுங்க, சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க, நல்ல அழகான முத்தங்கள் கொடுங்க, துவாக்கள் கேளுங்க, தோள் மேலே கை போடுங்க, சேர்ந்து விளையாடுங்க, சாப்பாடு பகிருங்க, சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். தூங்கி எழுந்திருக்கும் போது பக்கத்தில் உட்காந்து அந்த குழந்தைய எழுப்புங்க. பள்ளிக்கூடம் போகும்போது இல்லை பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது ஒரு வார்த்தை, நல்லா படிச்சியா, எப்படி படித்த? இப்போ என் குழந்தைட்டு நான் கேட்பேன். என் குழந்தை பெண் குழந்தை 8வது 7th முடிச்சு 8th போகிறாங்க. நான் கேட்டவுடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, முதல்ல குழந்தைங்க வீட்டில் அப்படி தான் இருப்பாங்க. இல்லை ஒன்றும் இல்லையே, ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்பேன். ஒன்றும் இல்லையே, சொல்லி கொடுத்தாங்க, அவ்வளோதான், இப்படி தான் சொல்லுவாங்க. குழந்தைங்க அப்படி தான் இருப்பாங்க. நம்ம பக்கத்தில் போய் வா விளையாடலான்னு கூப்பிடுவோம்.
த்ரோபால் விளாடுவோம் நாங்கள் 2 பேர் வீட்டுக்குள்ளேயே. த்ரோபால் விளாடும் போது நான் கேட்பேன், பாப்பா எப்படி, என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி, என் டீச்சர் இப்படி, எல்லாத்தையும் நம்மள்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம மீது ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படணும். 12 வயது மாஷா அல்லாஹ் 20வது வயதிலிருந்து 25வது வயது வரைக்கும் நல்ல நண்பர்களாக இருங்க. நல்ல நண்பர்களாக இருங்க. அடிக்கடி அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. நல்ல நல்ல சிந்தனைகளை கொடுங்க. அட்வைஸுங்கிற பேரில் அவங்கள இருக்காதீங்க. நைன்னு குறைகள் சொல்லக்கூடாது. அவங்கள நேசிக்கணும். நான் உங்களுக்கு துவா செஞ்சேன், நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படிங்கிற உணர்வுகளை பகிரும்போது அந்த குடும்பம் ரொம்ப மாஷா அல்லாஹ் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு அழகான வாழ்க்கை இருக்கும், ஒரு அழகான இன்பமான வாழ்க்கை இருக்கும். அவங்களுக்கு சுதந்திரமாக சிந்திக்க அனுமதிங்க. எல்லா நிலையிலும் ஷரியத்துக்கு உட்பட்டு நடக்கணுங்கிற கோட்பாட்டை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. தொழுகைக்கு போகிறத கூட நிதானமாக சொல்லுங்கள். அடிக்கடி தான் சொல்கிறாங்க, நீ தொழுகைக்கு போனால் சொர்க்கத்துக்கு போகன்னு சொல்லுங்கள். நீ தொழுகைக்கு போகாட்டி நரகத்துக்கு போவேன்னு சொல்லாதீங்க. மக்களை அப்படி அழைப்பு கொடுக்காதீங்க. நீ தொழுகலையாப்பா நரகத்தான் போப்பா அப்படி கேட்காதீங்க. நீ தொழுதுட்டியா மாஷா அல்லாஹ் நீ நானும் சொர்க்கத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ அந்த இணைப்பை கரெக்டான முறையில் கொண்டு போகிறது ஒரு பெற்றோர் கையில் தான் இருக்குது. ஒரு தாய் தான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். ஒரு தாயினுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். நான் சமீபத்தில் என் நண்பரை பார்க்குறதுக்கு நான் போயிருந்தேன். ஜார்க்கண்டில் நல்ல நண்பர்கள் நாங்கள் 2 பேரும். ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் ஒரு போஸ்டிங்கில் இருக்கார். அவர் ஒரு கிறிஸ்துவர் மாஷா அல்லாஹ். அவங்க வீட்டில் நைட்டு தங்குறேன். நைட்டு தங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக மணி 9 ஆச்சு, 8:30 9 ஆயிடுச்சு. அந்த அம்மா அந்த என் ஃப்ரெண்டு சரவணகுமார் அவருடைய ஒய்ஃப் என்ன செய்கிறாங்க, அந்த 2 குழந்தைகளையும் கூட்டிகிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ நான் கேட்டேன், சரவணன் என்ன அவங்க உள்ளே போயிட்டாங்களே அப்படின்னு கேட்டேன். உள்ளே போயிட்டாங்களே, நம்ம சாப்பிடல, உள்ளே போயிட்டாங்க, தூங்க போயிட்டாங்களே. இல்லை பிரதர், அவங்க குழந்தைகளை தூங்க வைக்க போயிருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் 8 மணிக்கெல்லாம் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம். 8:45 என் ஒய்ஃப் கூட்டி போய் 2 பேரையும் தூங்க வச்சுருவாங்க. 9 மணிக்கு வெளியே வருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடுவோம், பேசிக்கிட்டு இருப்போம். இதுதான் எங்கள் வீட்டில் நடக்கிறது. என் குழந்தைய காலைல 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திடுவாங்க. ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்க எத்தனை மணிக்கு தூங்குறாங்க? 10, 11, 11:30, 12 மணிக்கு தூங்குறோம். 12 மணிக்கு ஒரு சமூக மாற்றம் எப்படி ஏற்படும்? 12 மணிக்கு தூங்கிட்டு ஸ்கூலுக்கு போனால் அந்த பிள்ளைங்க எப்படி படிப்பான்? யோசிச்சு பாருங்கள். ஸ்கூலுக்கு போனால் தூங்கிடுவான். அவனால் மெயின்டைன் பண்ண முடியாது, அந்த பாடங்களை அப்சர்வ் பண்ண முடியாது. ஒரு சமூக மாற்றம் ஏற்படணும்னா ஒரு தனி மனிதனாக எங்கள்கிட்ட மாற்றம் ஏற்படணும். தனி மனித மாற்றம், அதுக்கப்புறம் குடும்ப மாற்றம், அதுக்கப்புறம் மஹல்லாவுடைய மாற்றம், அதுக்கப்புறம் ஊர், நாடு, உலகம், அப்படித்தான் ஏற்படும். ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டார்ட் வித் மீ அண்ட் யூ. அப்போ குழந்தைகளை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற கலையை நீங்கள் கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டால் மட்டும்தான் குழந்தைகளை இலக்குகளோடு உருவாக்க முடியும். இது பெற்றோர்களுடைய கடமை. 2வதாக நான் ஆசிரியர்களுக்கு சொல்கிறேன். மாஷா அல்லாஹ் இங்கே நல்ல இளம் உலமாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மூத்த உலமாக்கள் நல்லா இணைந்து பயணிக்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட ஒரு சில விஷயங்களை சொல்ல முயற்சிக்கிறேன். ஒரு வருங்கால சமூகத்தை நம்ம எப்படி உருவாக்கணும், என்ன மாதிரி மனநிலைகளில் நீங்கள் உருவாக்கணும். இஸ்லாமிய மார்க்கம் இருக்குதுல்ல, அதுக்கு நிறைய விழுமியங்கள் இருக்குது. இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்குன்னு நம்முடைய முன்னோர்கள் பல விழுமியங்களை உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த விழுமியங்களை நாங்கள் பாதுகாக்கிறத கொண்டும், அதை பரப்புறதை கொண்டும், அதை உருவாக்குறத கொண்டும் தான் இந்த தீனை, இந்த மார்க்கத்தை நாங்கள் விளங்க முடியும். அப்போ அசிய டீச்சர்ஸாக, அசிய உலமாக்களாக, இன்னமா பொய்சு அல்லிமா, நான் இந்த உலகத்திற்கு ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டுள்ளேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக முக்கியமான விஷயம். 1 டீச்சர் ஈக்குவலன் டு 1000 ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஆசிரியர் 1000 மாணவர்களுக்கு சமமானவங்க. அப்போ நாம் குழந்தைகளை எப்படி உருவாக்கணும், நான் பொதுமக்களுக்கும் சொல்கிறேன், உஸ்தாதுமார்களுக்கும் சொல்கிறேன். இஸ்லாமிய 6 விழுமியங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. எப்போ நீங்கள் பேசினாலும் இந்த விழுமியங்களை அவங்களுக்கு சொல்லுங்கள். இதை பாதுகாக்கத்தான் நீங்கள் படிக்கிறீங்க, இதை மேம்படுத்த தான் நீங்கள் கற்றுக்கிறீங்க. நீங்கள் என்ன வேணாலும் படிங்க, டாக்டர் ஆகுங்க, இன்ஜினியர் ஆகுங்க, கலெக்டர் ஆகுங்க, முஃப்தி ஆகுங்க, சயின்டிஸ்ட் ஆகுங்க, என்ன துறைகளுக்கும் போங்க. ஆனால் இஸ்லாமிய விழுமியங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். முதலாவது, இஸ்லாமிய விழுமியங்கள் 6 நிலைகளில் இருக்குது. இதை பாதுகாக்கணும். 1, அல்லாவும் அல்லாஹுடைய கலாமும். முதல் விஷயம், அல்லாவும் அல்லாஹுடைய கலாமும். நம்ம படைத்தவன் ஒருவன் தான் அப்படிங்கிற உணர்வுகளை குழந்தைகளுக்கு கொடுங்க. இன்றைக்குள்ள டெக்னாலஜி, இன்றைக்குள்ள சமூக கட்டமைப்பு, உதாரணத்துக்கு அடுத்த 20 வருஷத்தில் இந்த உலகத்தையே ஆள்றது ஒன்று பயோடெக்னாலஜி, இன்னொன்று இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஒன்று பயோடெக்னாலஜி, இன்னொன்று இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி தான் உலகத்தை ஆளு போச்சு. அதனுடைய ஒரு கோட்பாடு என்னன்னா, மனிதன் சுதந்திரமாக இருக்கணும், யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வரக்கூடாது அப்படிங்கிற மனநிலை தான் அந்த டெக்னாலஜி கொடுத்துக்கொண்டே வருது. காலங்காலமாக அதை தான் உருவாக்குது.
இப்போ நம்முடைய குழந்தைகள் ஏன் இப்படி மாறிட்டாங்க, ஏன் மனநிலை ரீதியாக மாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்கன்னா, அப்போ அந்த மனநிலை கொடுக்கப்படலை. இப்போ நாம் என்ன செய்யணும்? முதலாவதாக தொடர்ந்து அல்லாவையும் அல்லாஹுடைய கலாமையும் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இது முதல் விளிமியம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. குரானுக்குன்னு சில கடமைகள் இருக்குது. பிலீவ் இட், அதை நம்பணும். ரீட் இட், அதை படிக்கணும். பாண்டர் இட், அதை ஆய்வு செய்யணும். அண்டர்ஸ்டாண்ட் இட், அதை விளங்கணும். ப்ராக்டிஸ் இட், அதை வாழ்க்கையில் அமல் செய்யணும். ஸ்ப்ரெட் இட், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ இந்த மனநிலையை குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கணும். அல்லாவும் அல்லாஹுடைய கலாமும் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நபியும் நபியினுடைய சுன்னத்துகளும், சீராவையும் சுன்னாவையும் ரொம்ப ஆழமாக கொடுக்கணும். அதுதான் அடித்தளம், அதுதான் ரூட் காஸ். இந்த மார்க்கத்தினுடைய ரூட் காஸே எதுன்னா அல்லாஹ், சீராவும் சுன்னாவும், நபியினுடைய வரலாறும் அவங்களுடைய வாழ்வியலும் மிக முக்கியமானது. நபி நமக்காக என்ன தியாகம் செஞ்சாங்க, என்ன அர்ப்பணிச்சாங்க, என்ன மாதிரி மனநிலைகளில் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆழமாக நம்ம கற்றுக் கொடுக்கணும். அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. இது ரெண்டாவது. மூன்றாவது இருக்குதே, அது தஸ்கியத்தும் ஹிக்மத்தும். அப்படின்னா வாழ்க்கையில் பரிசுத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நம்முடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பரிசுத்தம், கண்ணால், காதால், வாயால் எந்த விதமான குற்றங்களை செய்யக்கூடாது. நாங்கள் வரம்பு மீறி குற்றங்கள் செஞ்சிட்டோம்னா நாங்கள் பலகீனமாக மாறிடுவோம், நம்ம இல்லாமல் போயிடுவோம், நம்மளால் இந்த தீனை பாதுகாக்க முடியாது, ஹக்கை நிலைநாட்ட முடியாது அப்படிங்கிற உணர்வுகளை குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தஸ்கியத்தும் ஹிக்மத்தும். நாலாவது, பாதுகாத்தாங்க. சாதாரண விஷயம் இல்லை, வரலாறு மிக முக்கியமானது. இங்கே 1492 ஸ்பெயின் வீழ்ச்சி அடையுது. இந்த பக்கத்து 1526 இந்தியாவில் முகலாய பேரரசின் காரணமாக இந்தியாவில் இஸ்லாம் திரும்ப வலுவடையுது. வரலாற்றுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியும் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி படிக்கிறதுக்கோ அதை பேசுகிறதுக்கோ அதை விளங்குறதுக்கோ நம்மளால் இன்றைக்கி முடியலை. ஏன்? ஓடிக்கிட்டே இருக்கிறோம், வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கு. எங்கே ஓடுறோம்னே தெரியல, ஓடுறோம். நிறைய சம்பாதிக்கணும், பிஸியாக இருக்கும். ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. பிஸியாக கூட இருக்கிறோம், ஆனால் ஏதாவது நடந்துச்சா? அப்போ நிதானங்கள் இன்றைக்கி தேவை. கொஞ்சம் நிதானமாக சமூகத்தை யோசித்து, அடுத்த ஜெனரேஷனை, பெண்களை, வாலிபர்களை, குழந்தைகளை, சமூகத்தை, பொருளாதாரத்தை, கல்வியை, ஈமானிய உணர்வுகளை எப்படி ஸ்டெப்பாக டெவலப் பண்ணணும், எப்படி அதை கட்டமைச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். இப்போ குழந்தைகளுக்கு நாலாவதாக இஸ்லாமிய கலாச்சாரத்தையும் இஸ்லாமிய வரலாறுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக. நான் திரும்ப சொல்கிறது, மாற்றம் என்பது உடனே நிகழாது. மாற்றம் என்பது வெற்று வார்த்தை அல்ல, அது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். மாற்றத்தை நோக்கி நகர்த்தணும்னா குறைஞ்சது 10 வருஷம் ஆகும், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகும். நல்லா யோசிங்க. மக்காவில் 13 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டாங்க. திரும்பி மதீனாவில் 10 வருஷம். அடுத்த உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் 638 தான் ஜெருசலம் கைப்பற்றப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹ் கிட்டத்தட்ட 26 நாடுகளை கைப்பற்றி வச்சுருந்தாங்க. அலெக்சாண்டரை விட 40 மடங்கு அதிகமான நிலப்பரப்புகள் உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் வந்துச்சு. காரணம் என்னென்னா, இந்த நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு, நேர்மறை சிந்தனை, இதை ஆழமாக நம்ம ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும். அதனால் நாலாவதாக நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டியது வரலாறுகளையும் கலாச்சாரங்களையும். நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கணும். நம்முடைய அடையாளம், தொப்பி நம்முடைய அடையாளம், தாடி நம்முடைய அடையாளம், புர்கா நம்முடைய அடையாளம், நீண்ட ஆடைகள் இதெல்லாம் நம்முடைய அடையாளங்கள். நம்ம அடையாளங்களை இழக்கிறோம். அல்லாமா மௌலானா கலீல் அஹமது கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்களுடைய உஸ்தாத் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் ஏர்போர்ட்டுக்கு போனேன், அங்கே ஆண்களும் பெண்களும் ஆடை உடுத்துறாங்க, ஆனால் அது அவ்வளோ வல்கராக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. ஆனால் வெக்கமே பட மாட்டேங்கிறாங்க, வெக்கப்படாமல் அந்த ஆடையை உடுத்துறாங்க. ஆனால் நாம் பெரிய ஆடை உடுத்துகிறோம், வெக்கப்படுறோம், எங்களுக்கு எதுவுமே தெரியல, ஆனால் எல்லாம் பெரிய ஆடை போடுறோம், ஆனால் வெக்கப்படுறோம். அசிங்கமான ஆடை உடுத்துறவங்க வெக்கமே பட மாட்டேங்கிறான், ஆணும் பெண்ணும். ஆனால் நாங்கள் பெரிய ஆடைகள் உடுத்துவதற்கு வெக்கப்படுறோம். சமுதாயம் எந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருச்சு. கலாச்சாரம் ரொம்ப முக்கியமானது, அடையாளங்கள் மிக முக்கியமானது. நம்முடைய அடையாளங்களை நாம் இட்டுக்கொள்ளாமல் யார் இடுவா? நான் யாரையும் குறை சொல்லலை, ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். ஜார்ஜ் பெசாங்க நான் சொன்னேனே, அவன் 3 காரணங்கள் சொன்னேன். ஒன்று, வேதங்களை விட்டும் சமூகம் தூரமாகிறது. ரெண்டாவது, நம்முடைய கலாச்சாரத்தை விட்டு நம்ம தூரமாகிறது. மூணாவது, நம்முடைய அடையாளங்களை இட்டுக்கொள்வதில் வெக்கப்படுறது. நான் கூடாதுங்கிற பேச்சுக்கு வரல, அது உங்கள் உலமாக்கள்கிட்ட போய் கேட்டுக்கங்க. நான் சொல்கிறது வரலாற்று நிகழ்வுகளை சொல்கிறேன். நம்முடைய அடையாளங்களை நம்ம தான் போட்டுக்கணும்.
நம்முடைய புர்கா போடுறது, தொப்பி வைக்கிறது, நல்ல ஆடைகள் உடுத்துறது, தொழுகைக்கு போகிறது, இதெல்லாம் நம்முடைய அடையாளங்கள். நம்ம அடையாளங்களை ஏன் நம்ம மறைக்கணும்? மறைக்கக்கூடாது. அப்படி மறைச்சிட்டோம்னா காணா போயிடுவோம். அடையாளங்கள் மறைக்கப்பட சமூக மாற்றத்தை நோக்கி நகர்ந்துடும். சில ஊர்களுக்கு போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு அந்த மக்களை பார்க்கும்போது. அப்போ புரிஞ்சுக்கணும், இது தர்க்கமோ விவாதமோ இல்லை, ரொம்ப ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும் நம்ம. மாஷா அல்லாஹ். ஓகே. அப்போ கலாச்சாரங்களையும் நம்முடைய வரலாறுகளையும் பாதுகாக்கணும். 5வது குழந்தைகளுக்கு சொல்லணும், மஸ்ஜிதுகளையும் மஸ்ஜிதினுடைய அமல்களையும் ஹயாத்தாக்கணும். மஸ்ஜிதுகள் நம்முடைய இந்த சமூகம்ங்கிறது மஸ்ஜிது சார்ந்த சமூகம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை எந்த சமூகத்துக்கும் கொடுக்கப்படலை. நான் கம்பேரிட்டிவ் ரிலீஜியஸ் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே படிச்சிருக்கேன். மதங்களின் ஒப்பியல் ஆய்வுன்னு சொல்லுவாங்க. உலகத்தில் 14 பெரிய மதங்கள் இருக்குது. 14 பெரிய மதங்களாக சொல்லப்படுதில்ல. இந்து மதம், அப்புறம் சமண மதம், அது பௌத்த மதம், கிறிஸ்துவ மதம், டாயிசம், கன்ஃபூசியசம், இப்படி 14 பெரிய மதங்கள் இருக்குது. இந்த எல்லா மதங்களும் எப்படி சிதைந்துச்சு, எப்படி சிதைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது வரலாறு மிக முக்கியமான ஒரு பகுதி. இஸ்லாமிய மதம் மார்க்கம் எப்படி பாதுகாக்கப்படுது? 1445 வருஷம் ஆயிடுச்சு, அப்படி தானே? 1400 ஹிஜ்ரி, 45 வருஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குனிந்தாங்களோ அப்படி தான் நம்ம இன்னும் குனிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அப்படி தானே? ரசூல் எல்லாரும் செய்யலைங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் இன்னும் அது ஹயாத்தாக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. யாரையாவது வச்சு ஹயாத்தாக்கப்படுது. இன்னும் சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும், உட்காரும் போது எப்படி உட்காரணும், சிரிக்கும் போது எப்படி சிரிக்கணும், நடக்கும்போது எப்படி நடக்கணும், செருப்பு போடும் போது எப்படி செருப்பு போடணும், ஹதீஸுகள் பாதுகாக்கப்பட்டிருக்குது. ஓகே, ஹதீஸுகள் பாதுகாக்கப்பட்டிருக்குது. ஹஜ்ரத் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ் கலை வல்லுநர்களில் மிக முக்கியமான ஒரு இமாம். அவங்க சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் ஹதீஸுகளின் மூலமாக இன்னும் நம்ம கூட வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க, நம்ம கூட பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க, நம்ம கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, நம்ம கூட பேசி கொண்டு இருக்கிறாங்க. இது எந்த மார்க்கத்திலையும் இல்லை. அதனால தான் சொன்னேன், the most authenticated and organized religious, மிகவும் ஆதாரபூர்வமான, இன்னும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட மார்க்கம் இது. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, இதை நம்மளால் எல்லாத்தினாலையும் முழுமையாக பின்பற்ற முடியலை. அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம், பல காரணங்கள் இருக்குது. அந்த காரணத்தை பற்றி நான் பேச விரும்பலை. ஆனால் அதை பின்பற்ற வைக்கணும் அப்படின்னா அடுத்த ஜெனரேஷனை மஸ்ஜிது சார்ந்தவர்களாக, அமல்கள் சார்ந்தவராக மாற்றணும். எங்கள் சமூகத்தில் டாக்டர் வரணும், கலெக்டர் வரணும், ஆலி முஃப்திகள் வரணும், ஜட்ஜுகள் வரணும், பெரிய பெரிய சயின்டிஸ்ட் வரணும். ஆனால் எங்கேருந்து வரணும்? மஸ்ஜிதுகள்லேருந்து வரணும். இது ஒரு மஸ்ஜிது சார்ந்த சமூகம். அப்போ அந்த குழந்தைகளை மஸ்ஜிதுகளோடு இணைக்கணும், விட்டுறக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த தீன் இன்றளவும் ஹயாத்தா இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்களேன், நமக்கு எதிராக இந்த உலகத்தில் எவ்வளவு சூழல்கள், எவ்வளவு திட்டங்கள், எவ்வளவு சூழ்ச்சிகள் நடைபெறதான் செய்யுது. எல்லாத்துக்குமே தெரியும், அதை பற்றி பேசணும்னு அவசியம் இல்லை, நடைபெறுது. ஒரு வரலாற்று பேராசிரியர் சொல்கிறாரு, ஒருவேளை இந்த திட்டங்களும் சூழ்ச்சிகளும் இஸ்லாமிய அல்லாத மற்ற மார்க்கத்தின் மீது இல்லை மற்ற கொள்கையின் மீது நடைபெற்றிருந்தா இன்னொரு அது காணாமல் போயிருக்கும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் மாஷா அல்லா, அல்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும், இன்றைக்கு வரைக்கும் 1445 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கும் இந்த தீன் பாதுகாக்கப்பட்டதனுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி அந்த ஈமான் என்ற அந்த உணர்வுகள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகள். இதை நம்ம இன்னும் எப்படி வலுப்படுத்தணும்? நான் பேசுகிறது பயான் கிடையாது, நான் பேசுகிறது ஒரு கருத்தியல், ஒரு ஐடியாலஜியை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு அது புரியுதுன்னு தெரியலை. பேசுகிறத உள்வாங்கி வெளியே போகிறோன்னே மறந்து போயிடக்கூடாது. எவ்வளோ நேரம் நான் பேசினாலும் வெளியே போகிறோன்னே மறந்து போயிடும். என்ன முன்மோ சொன்னார், அப்படின்னாரு, இப்படின்னாரு, ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. தயவு செய்து சிந்திங்கன்னு நான் சொல்கிறேன். பயான் மாதிரி கேட்காம இது ஒரு கருத்தியலாக விளங்கி கொள்ளுங்க. உங்கள் குழந்தைகளை எப்படி உருவாக்கணும்னு சொல்கிறேன். அப்போ 5வது மஸ்ஜிதுகள், மஸ்ஜிது சார்ந்த அமல்களோடு குழந்தைகளை இணைங்க. 6வது இஸ்லாமிய விழுமியம் குழந்தைகள்கிட்ட நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். மதரசாக்களையும் அதனுடைய இல்முகளையும் பாதுகாக்கணும்னு சொல்லுங்கள். மதரசாக்கள் சமூகத்தினுடைய கோட்டைகள். இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வலு கட்டமைப்புக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி என்னென்னா மதரசாக்கள். அதை பாதுகாக்கணும், அதை மேம்படுத்தணும். இந்த ஏரியாவில் மதரசாக்கள், மக்தபுகளை ஸ்ட்ராங் செய்கிறதுக்கு என்ன வழிமுறைகள், அதற்கு உங்கள் பொருளால், சிந்தனையால், நேரங்களால் தயவு செய்து செலவழிங்க. சமூகத்தை கட்டமைக்கணும் அப்படின்னா சும்மாலாம் கட்டமைக்க முடியாது. பல தியாகங்கள் செய்யணும், பல அர்ப்பணிப்புகள் இருக்கணும், பலதரப்பட்ட இலக்குகள் இருக்கணும். அப்போ தான் நம்ம உருவாக்க முடியும். ஸோ இந்த 6 விஷயங்களையும் குழந்தைகளுக்கு டீச்சர்ஸ், முஅல்லிம்கள் சொல்லிக் கொடுங்க. அடுத்ததாக 3வது பகுதி, 1 பெற்றோர்கள்,
ரெண்டாவது ஆசிரியர்களுடைய பொறுப்பு, மூணாவது சமுதாயத்தினுடைய பொறுப்பு. சமுதாயமாக நீங்கள் எப்படி இருக்கணும்? உங்களுக்கு ஒவ்வொரு மஹல்லாக்கள்லையும் கொடுக்கப்பட்டது வெறுமன பள்ளிகளை நிர்வகிக்க மட்டுமல்ல, மஹல்லாக்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. மஹல்லாக்களை கவனிக்கணும், அப்போ தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். உங்களுடைய கவனம் குழந்தைகள் மீது வச்சுக்கோங்க. தயவு செய்து இங்கே வந்திருக்கிற மஹல்லா நிர்வாகிகள், உங்கள் மஹல்லாவில் எத்தனை குழந்தைகள் இருக்காங்களோ எல்லாத்தையும் மஸ்ஜிதுகளோடு இணைங்க, குரானோடு இணைங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ செய்யுங்க. 100% நான் சொல்லவே இல்லை, செஞ்சுக்கிட்டே இருங்க, கன்சிஸ்டன்சி ப்ராசஸ். மாற்றம் என்பது தொடர் முயற்சியால் தான் ஏற்படும். மாற்றம் என்பது வெறும் வார்த்தையால் ஏற்பட்டுறாது. பெரிய தியாகம் வேணும். அல்லாஹ் அர்ப்பணிக்க விரும்புகிறான். அல்லாஹ் ஒரு மனிதன்ட்ட இன்னல்லாக லா யன்துரு அலா அம்பாலி, உங்களுடைய உருவங்களையோ அஸ்வாரியும் அம்பாலியும், உங்கள் உருவங்களையோ உங்களுடைய பொருட்களையோ பார்க்கறதில்ல. வலாக்கின் யன்துரு அலல் குலூபிக்கும் அமாலிக்கும், உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையும் தான் அல்லாஹ் பார்க்குறான். அதனால் தயவு செய்து நிர்வாகம் குழந்தைகள் மீது கவனம் செலுத்துங்க. உங்கள் மஹல்லாவில் எத்தனை % குழந்தைகள் இருக்காங்களோ வீடு வீடாக போங்க. வீடு வீடாக போய் மக்களை சந்திக்காத வரை ஒரு மாற்றங்கள் நிகழவே நிகழாது. என்னதான் நீங்கள் எவ்வளோ பெரிய வலுவான கட்டமைப்பு இருந்தாலும் மக்களை போய் சந்திக்கணும், வீடு வீடாக போகணும். அந்த குழந்தைகளை மஸ்ஜிதுகளோடு குரானோடு இமாம்களோடு இணைக்கணும். அதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி. ஒரு முத்தவல்லி ஒரு இமாம் ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அந்த பெண்கள்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அஜர்த் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாரு, முத்தவல்லி சாப் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க, உடனே குழந்தைய கையில் பிடிச்சி கொடுத்துருவாங்க. நம்ம அதை செய்கிறோமா அப்படிங்கிறதான் கேள்விக்குறி. செய்யணும், செஞ்சு தான் ஆகணும் இந்த காலத்தில். இல்லைன்னா முதல்ல சொன்ன மாதிரி அடிமைகளை விட்டுட்டு போயிடுவோம். அடிமைகளை விட்டுட்டு போனால், நான் ரொம்ப ஆய்வின் அடிப்படையில் பேசுகிறேன், சவுத் வெரி ஸ்ட்ராங், நார்த்தை விட இன்றைக்கி சவுத் வெரி ஸ்ட்ராங். எந்த அளவுக்கு ஆய்வு சொல்லுதுன்னா, மொத்த இந்தியாவுடைய வளர்ச்சியில் 42% 46% ஃப்ரம் சவுத் இந்தியா. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, இந்த 6 ஸ்டேட்டில் ஒரு வலுவான கட்டமைப்பு இருக்குது. இந்தியாவுடைய ஜிடிபி, அதாவது உள்நாட்டு உற்பத்தி எத்தனை %? தமிழ்நாட்டில் மட்டும் 11.5%. மொத்த இந்தியாவுடைய வளர்ச்சியில் தமிழ்நாடு மட்டும் நான் சொல்கிறேன். அது மாதிரி கேரளா, கர்நாடகா சேர்த்து 43% 46%. அதே மாதிரி ஜிஎஸ்டி, வரி கட்டணம் இல்லை. அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், மனித வளமாக இருக்கிறது இந்த பகுதியில் தான். இப்போ நாம் நல்லா இருக்கும்போதே நம்ம நல்லா டெவலப் ஆகிடணும். நம்ம நசுக்கப்பட்ட பிறகு நம்ம டெவலப் ஆக முடியாது. நம்ம நன்றாக இருக்கும்போதே நன்றாகிடணும். எப்படி வளரணும்? நபி எப்படி கற்றுக் கொடுத்தாங்க? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலா துஹ்ஸிருல் மீசான், டு நாட் பிரேக் த பேலன்ஸ் சிஸ்டம். ஒரு பேலன்ஸ் சொசைட்டி வேணும்னு நான் சொல்கிறேன். ஒரு பேலன்சிங் வேணும். ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மரம், அந்த மரத்தில் வேறு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் தண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். வேறு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கிளைகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். வேறு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதிலிருந்து வரக்கூடிய கனிகளும் பழங்களும் ருசியாக இருக்கும். ஆனால் வேறு கண்ணுக்கு தெரியுமானா கண்ணுக்கு தெரியாது. அதுபோல தான் ஈமான் ஸ்ட்ராங் இல்லாமல் எதையும் ஸ்ட்ராங் பண்ண முடியாது. சரி, வெறுமன வேறு மட்டும் போதுமானா பத்தாது. வேரும் வேணும், தண்டும் வேணும், கிளைகளும் வேணும், பழங்களும் வேணும். அதான் முழுமை. இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு முழுமையான மார்க்கம். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கல, வாழ்வியலை சொல்லிக் கொடுத்தாங்க, வியாபாரத்தை சொல்லிக் கொடுத்தாங்க, குடும்பவியலை சொல்லிக் கொடுத்தாங்க, கல்வி முறை தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம், கல்வி கற்பது அனைவரின் மீதும் கடமைன்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். சாதாரண விஷயம் இல்லை. அதனால் வளர்ச்சியை 4 புறத்திலிருந்தும் பொறுப்படுங்க. வெறுமனை நாங்கள் தீனை மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு கூட்டம் போயிடக்கூடாது. நாங்கள் உலகத்தை மட்டும் கொடுக்குறோம். இங்கே என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு? ஆன்மீகத்துக்குள்ளே வந்தவங்க சமூகத்தை பற்றி கவலைப்படலை. சமூகத்துக்குள்ளே வந்தவங்க பொருளாதாரத்தை கட்டமைக்கலை. பொருளாதாரத்துக்குள்ளே போனவங்க தன் பிள்ளைங்களை படிக்க வைக்கலை. பிள்ளைங்களை படிக்க வச்சவங்க டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும் படிக்க வச்சுட்டா அடிப்படை தீனே இல்லை. பெரிய டாக்டர், பெரிய ஜட்ஜை சந்திக்கிறோம், 2 ரக்காத் தொழுவ சொன்னால் தொழுவ தெரியல. பெரிய ஜட்ஜு, பெரிய கவர்னராக இருக்கார், ஷரியத்துக்கு மாற்றமாக மீடியாவில் பேசுகிறார். பேர் இஸ்லாமிய பேர், பெரிய கவர்னர், இந்தியாவுடைய ஒரு கவர்னர். ஆனால் பேசுகிறது என்ன பேசுகிறாரு? ஷரியத்துக்கு நேர் மாற்றமாக கருத்துக்களை பேசுகிறார். காரணம் என்ன? தீன் கொடுக்கப்படாத கல்வி முறை. தீனுங்கிறது அறம்னு நினச்சிக்கோங்க. அறம் சார்ந்த வாழ்வு, ஒழுக்கம் சார்ந்த வாழ்வு தான் தீன். இப்போ நாம் நம்முடைய குழந்தைகளை உருவாக்கும் போது திட்டமிட்டு உருவாக்க முயற்சி செய்யுங்க. ரொம்ப ஆழமாக இதை புரிஞ்சுக்கணும். ஸோ நிர்வாகத்தினுடைய பொறுப்பு ஒன்று, குழந்தைகள் மீது கவனம் செலுத்துங்க. 2வது, ஒவ்வொரு மஹல்லாக்கள்லையும் பெண்களுக்கான கல்வி கட்டமைப்பு உருவாக்குங்க. பெண்களுக்கான தொடர் பயான்களை ஏற்பாடு செய்யுங்க. சமய அறிவோடு சமகால அறிவை சேர்த்து கொடுங்க.
சேர்த்து கொடுங்க. இந்தியாவில் வாழக்கூடிய பெண் சமூகத்தில் மிகவும் வெகுளியான பின்தங்கி உள்ள சமூகமாக பெண்களை, இஸ்லாமிய பெண்களை சொல்கிறான். காரணம் என்ன சொல்கிறான்? ஆய்வு என்ன சொல்லுது? அவங்களுக்கு தீனும் இல்லை துனியாவும் இல்லைங்கிறான். தீனும் இல்லை துனியாவும் இல்லை. சரி, பிள்ளைங்களுக்கு அவங்கள்ட்ட தீன் இல்லையே, துனியா இருக்கானா? துனியாவும் இல்லை. அப்போ அவங்க எல்லா நிலையிலும் பலகீனமான சமூகமாக நாங்கள் மாறிடக்கூடாது. இப்போ பெண் சமூகத்தை உருவாக்குறது மிக முக்கியமான பகுதி. ஆண்கள் மட்டும் சேர்ந்து ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அதனுடைய பெண்களுடைய பங்களிப்பு, பெண்களுடைய தியாகம், பெண்களுடைய அர்ப்பணிப்பு மிக மிக முக்கியமானது. அதனால் தயவு செய்த ஆண்கள் உங்கள் பெண்களோடு உட்காந்து பேசுங்க, சமூகத்தை பற்றி பேசுங்க, மகள்னாவை பற்றி பேசுங்க, ஏழைகளை பற்றி பேசுங்க. சில நேரங்களில் ஏழைகளுடைய வீடுகளுக்கு உங்கள் மனைவிமார்களை கூட்டிகிட்டு போங்க, உங்கள் மகள்மார்களை கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. ஏழைகள் எப்படி இருக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க நிலைகள் எப்படி இருக்குது யோசிச்சு காட்டுங்க. இந்தியாவில் 100 முஸ்லீமில் 36% மக்கள் முஸ்லீம்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறான்னு சொல்கிறோம். ஆய்வு மாறவே இல்லை. சச்சார் கமிட்டியிலிருந்து ரங்கநாதன் மிஸ்ரா கமிட்டி, குண்டு கமிட்டி, மாதவ மேனன் கமிட்டி, இத்தனை கமிட்டி போட்டு, கமிஷன் போட்டும் ஒரு மாறாத சமூகமாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அப்போ அதை சரி செய்யணும்னா பெண்களுக்கு சரியான கல்வி முறை, சரியான விழிப்புணர்வு, சரியான ஈமானிய உணர்வு, எதுவுமே ஈமானோடு இருக்கணும். ஈமானோடு இருந்தால் மட்டும்தான் அது வளர்ச்சியாக மாறும். ஈமான் இல்லாத, குர்ஆனுடைய தொடர்பு இல்லாத, நபியினுடைய முஹப்பத் இல்லாத கல்வி, பொருளாதாரம், சமூக நிலை எதுவுமே வளர்ச்சி கிடையாது. எல்லாமே அழிவை நோக்கி நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். ரொம்ப ஆழமாக இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் 2வது மஹல்லா மக்கள் தயவு செய்து பெண்களின் மீது கவனம் செலுத்துங்க. 3வது வாலிபர்கள், இந்த பேக் போன் ஆஃப் சொசைட்டி, முழு சமூகத்தினுடைய முதுகெலும்பு அவங்க தான். அவங்க மீது கவனம் செலுத்துங்க. ஒவ்வொரு மஹல்லாக்களையும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை வாலிபர்களுக்காக பயிற்சி கொடுங்க. அவங்க 2 எக்ஸ்ட்ரீமுக்கு இன்றைக்கி போயிட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. குறைகள் சொல்லி எந்த புண்ணியமும் இல்லை. அவங்க சரியில்லை, கெட்டு போயிட்டாங்க இல்லை, அப்படி சொல்கிறத விட்டுட்டு அதை எப்படி சரி செய்யலாம். வாலிபர்கள் 2 எக்ஸ்ட்ரீம், 2 உச்சத்துக்கு போயிட்டாங்க. ஒன்று பப்பு, கிளப்பு, என்டர்டைன்மெண்ட், ட்ரக்ஸு, ரேஸு, வண்டி, இப்படியே போய் ஒரு கூட்டம் போயிடுச்சு. இந்த பக்கத்து ஒரு கூட்டம் என்ன செய்கிறது? அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவோம், நாங்கள் அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், நாங்கள் அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், NIA அரெஸ்ட் ஆகிடுறாங்க. அரசாங்கத்துக்கு, சட்டத்துக்கு உட்படாமல் போய் மாட்டிக்கிறாங்க. நிறைய பேர் நிறைய பெரிய சட்டங்களில் மாட்டிக்கிறாங்க. உணர்ச்சி வசப்பட்டுறாங்க. உணர்ச்சி வசப்படக்கூடாது, அறிவு வசப்படணும், நிதானமாக இருக்கணும். எல்லா நிலையிலும் எதிர்ப்பதை விட எதிர்கொள்ளக்கூடிய சமூகம் இன்றைக்கி தேவை. இனிமேல் முஸ்லீம் கம்யூனிட்டி வளர்ச்சி, முஸ்லீம்கள் வளர்ச்சின்னு பேசக்கூடாது. இனிமேல் நாட்டு வளர்ச்சி, நாட்டு பாதுகாப்பு, நாட்டு உருவாக்கம்ங்கிற ஆழமான கருத்தியலோடு பயணிக்கணும். இந்த நாடு வளர்கிறதுக்கு, இந்த நாடுடைய சுதந்திரத்துக்கு, ஜனநாயகத்திற்கு எங்களுடைய முன்னோர்களுடைய பங்களிப்பும், தியாகமும், அர்ப்பணிப்பும் ரொம்ப பெருசு, எல்லாத்த விட பெருசு. அதை நம்ம பேசுகிறதும் இல்லை, அதை யாருக்கும் சொல்லிக் கொடுக்கறதும் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள். காந்தி 1920 ஒத்துழைமையாக உருவாக்கினார். நான் கோஆபரேஷன் மூமெண்ட், அரசுக்கு எதிராக, பிரிட்டிஷுக்கு மாற்றமாக. அதில் அந்த நேரத்தில் அவருக்கு எல்லா உதவியும் செய்து இஸ்லாமிய சகோதரர்கள். எந்த அளவுக்கு ஆய்வுகள் சொல்லுது, 20 கோடிக்கு மேலே உதவி செஞ்சுருக்காங்க முஸ்லீம்கள் காந்திக்கு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நேஷனல் ஆர்மியை உருவாக்கும் போது 27% இஸ்லாமிய இளைஞர்கள் பங்கு பெற்றிருக்கிறாங்க. வ.உ. சிதம்பரனார், கப்பலோட்டிய தமிழர், அவர் சுதேசி இயக்கத்தை, அரசுக்கு எதிராக, பிரிட்டிஷுக்கு எதிராக கப்பல் இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது 8000 ஷேரையும் வாங்கி கொடுத்து இஸ்லாமிய சகோதரர்கள். இதை பற்றி பேசுகிறதோ, இதை பற்றி மக்களுக்கு தெரிவிக்கிறதோ கிடையாது. அதனால் தயவு செய்து சமூகத்தை பற்றி ஒரு மஹல்லாவுடைய பொறுப்பு, மஹல்லா சுற்றி உள்ள மக்களுக்கு தொடர் விழிப்புணர்வு கொடுங்க. இறுதியாக இதெல்லாம் நம்ம செய்யணும்னா எங்களுக்கு 4 குவாலிஃபிகேஷன் வேணும். அப்போ தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஒன்று, மக்களிடத்தில் அன்பாக பேசுங்க, அதிகாரமாக பேசாதீங்க. அதிகாரத்தை கொண்டு மாற்றங்கள் நிகழப்போகிறதே இல்லை. சிரித்து பேசுங்க, அன்பாக பேசுங்க. ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்கள் கூட சொர்க்கத்தில் இருக்க ஆசைப்பட்றேன். நபி அழகாக சொன்னாங்க, ரொம்ப அழகாக சொன்னாங்க, நீ மக்கள்கிட்ட சிரித்து பேசி என் கூட சொர்க்கத்தில் இருக்கிறான்னு சொன்னாங்க. மக்கள்கிட்ட அன்பாக பேசுங்க. மக்களுடைய குறைகளுக்கு பின்னால் போகாதீங்க. இந்த குறைகளுக்கு பின்னால் போகிற யாருக்கும் நல்ல மௌத்து வந்ததாக சரித்திரம் இல்லை. குறையை பார்க்காதீங்க. மனிதர்கள் இயற்கையிலேயே பாவங்கள் செய்யக்கூடியவங்க. குறைகளை பேசி பேசி என்ன நடக்கும்? அது பெருசாகி பிரச்சனைகள் தான் அதிகமாகும். குறைகளை யார்கிட்ட சொல்லணும்? தைரியம் இருந்தால் நேராக அவர்கிட்ட சொல்லணும், இல்லை அல்லாட்ட சொல்லணும். மனிதர்களுக்கு நமக்குள்ள இன்றைக்கி ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் கண்டதை எழுதி, கண்டதை பேசி யோசிச்சு பாருங்கள். அது பாதிக்கப்படுவோன்னு புரிய மாட்டேங்குது. பாதிக்கப்படுவோம். நீங்கள் அடுத்தவங்களை பற்றி பேச பேச நீங்கள் பாதிக்கப்படுவோம். அடுத்தவங்களோட குறைகளை நீங்கள் பார்க்க நீங்கள், உங்கள் ஃபேமிலி, உங்கள் குடும்பம் பாதிக்கப்படும். தயவு செய்து மறந்துடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த விஷயத்தில் இருக்கணும்.
ரெண்டாவது மக்களை ஏற்றுக்கொள்ளுங்க, அக்செப்டன்ஸ். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சமூக கட்டமைப்பை ஏற்படுத்தும் போது நான் வேறு மாதிரி இருப்பேன், அசரத்து வேறு மாதிரி இருப்பாங்க, அசரத்து வேறு மாதிரி இருப்பாங்க, எல்லாம் வேறு வேறு மாதிரி தான் இருப்பாங்க, ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வேறு மாதிரி இருந்தாங்க, உமர் ரலியல்லாஹு வேறு மாதிரி இருந்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு எல்லாம் வேறு வேறு மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு தான் சமூக மாற்றம் ஏற்படணும், புரிஞ்சுக்கணும் இது. மூணாவது, மன்னிக்கணும். தண்டிக்க ஆசைப்படக்கூடாது, மக்களை மன்னிச்சிடணும். எல்லா நிலையிலும் மக்களை மன்னிக்கணும். இன்றைக்கி கணவன் மனைவியை மன்னிக்கிறது இல்லை, மனைவி கணவனை மன்னிக்கிறது இல்லை, அத்தா மகனை மன்னிக்கிறது இல்லை, மகன் அத்தாவை மன்னிக்கிறது இல்லை, அண்ணன் தம்பி மன்னிக்கிறது இல்லை. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய மோசமான நிலைக்கு தள்ளப்படுறோம். நம்ம ஒரு முழுமையான மார்க்கத்தில் இருந்தும் ஏன் பின்தங்கிட்டோம்னா எதையும் பின்பற்றுறதில்லை. மன்னிக்க பழகுங்க. இறுதியாக உம்மத்தை பற்றி கவலைப்படுங்க. நம்மளை பற்றி யோசிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கங்க. எப்போ பார்த்தாலும் என் வீடு, என் தொழில், என் காரு, நான் சொத்து வாங்கணும், இப்படியே எங்கள் வாழ்க்கை முழுக்க நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய வளர்ச்சியை பற்றி யோசிக்கிறோம். இல்லை, சமூகத்தினுடைய வளர்ச்சியை பற்றி யோசிங்க, உம்மத்துடைய வளர்ச்சியை பற்றி யோசிங்க. அல்லாஹ் தஆலா பெரும் மாற்றத்தை கொடுப்பான். உங்களை சந்தித்ததில் எனக்கு பெரிய சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப அழகான ஒரு திட்டமிட்ட நல்ல ஒரு முயற்சி. எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, எல்லா உலமாக்களும் வந்து இணைந்து செயல்படுறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இது மாதிரி மாஷா அல்லாஹ் செயல்படும் போது பல மாற்றங்கள், பல எழுச்சிகள் ஏற்படும். அல்லாஹ் எல்லாத்தையும் கபூல் செய்யணும். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரன் ஃபித்தாரைன். ஒரு அருமையான ஒரு உரையை நமக்காக கொடுத்த ஹஸரத் அவர்களுக்கு என் சார்பாகவும் நமது நிர்வாகத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா ஹஸரத்துடைய பேச்சை கபூல் செய்வானாக.